செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது திமுக ஆட்சி. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. மகளிர் காவலர்களுக்கு மகப்பேறு விடுமுறையுடன் புதிய சலுகை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அமைதியின் பக்கம் இந்தியா போரை நிறுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தயார் என பிரதமர் மோடி உறுதி. மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 11 பேர் கைது. இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். மேகதாது அணைக்கு தமிழ்நாட்டின் ஒப்புதலின்றி அனுமதி வழங்கக்கூடாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நேபாளத்தில் பஸ் ஆற்றில் கவிழ்ந்த விபத்து. உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரிப்பு. பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள தனது முகாம் அலுவலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். தமிழக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்றும் நாளையும் என 2 நாட்கள் நடைபெறுகிறது. மாநாடு பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் நடைபெறுகிறது. மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியை ஆன்மீக பெரியோர்கள், பக்தர்கள் அனைவரும் பாராட்டி வருகை தெரிவித்தார். மேலும் ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் எனவும், பழனி, திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட 7 கோயில்களில் பெருந்திட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 68 முருகன் கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு அமைச்சர்கள், பிரதிநிதிகள், நீதிபதிகள், ஆதீனங்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவர்கள் பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கும் மாவட்டங்களுக்கு பணிமாறுதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவல்துறையினருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், ஒன்றிய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் மற்றும் முதலமைச்சர் பதக்கங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். மொத்தமாக 158 ஒன்றிய அரசு பதக்கங்கள், 301 முதலமைச்சர் பதக்கங்கள் என மொத்தம் 459 பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கு 1 ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது என கூறினார். பணிக்கு திரும்பும் போது குழந்தைகளை பராமரிப்பதில் ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கணவர் வீட்டை சார்ந்தவர்கள் வசிக்கும் மாவட்டத்தில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்கப்படும் என தெரிவித்தார். மகளிர் காவலர்களுடைய நீண்ட நாட்களாக இருக்க ஒரு கோரிக்கையை மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இந்த நிகழ்ச்சியில அறிவிப்பா நான் வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு காவல்துறையில பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு 1 ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த விடுமுறை முடிந்து அவங்க பணிக்கு திரும்பும்போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் ஏற்படுறது தொடர்பா தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க. அவங்க கோரிக்கை ஏற்று மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணி மூப்புக்கு விலக்களிச்சு அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் தாக்கி கைது செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நடுக்கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பியுள்ளனர். இரவு 8 மணி அளவில் அந்த படகுகளை இலங்கை கடற்படையினர் விரட்டியுள்ளனர். அப்போது ஒரு விசைப்படகை பறிமுதல் செய்து அதிலிருந்த 11 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்துள்ளனர். முன்னதாக அந்த படகில் ஏறி இலங்கை கடற்படையினர் சோதனையிட்டதாகவும் அப்போது மீனவர்களை கடுமையாக தாக்கியதாகவும் தெரிகிறது. கைதான மீனவர்களை யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக இலங்கை கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்.
நேபாளத்தில் பஸ் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மராட்டிய மாநிலத்தில் இருந்து 43 பேர் பஸ்ஸில் நேபாளத்திற்கு 10 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா சென்றனர். நேபாளத்தின் பொக்கோராவில் இருந்து நேற்று காலை காத்மாண்டு நோக்கி பஸ் சென்று கொண்டிருந்தது. தனஹான் மாவட்டத்தில் மார்சியாங்டி ஆற்றின் அருகே சென்று கொண்டிருந்த பஸ் எதிர்பாராத விதமாக ஆற்றுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 16 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் ஆற்றில் கவிழ்ந்த பஸ் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேலும் 25 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்டமாக உயிரிழந்த 24 சுற்றுலா பயணிகளின் உடல்கள் நாளை நாசிக்கிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மராட்டிய அரசு தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக உள்ள ரஷ்யாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் பயணம் மேற்கொண்டார். மோடியின் ரஷ்ய பயணத்திற்கு உக்ரைன், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தன. இதனைத் தொடர்ந்து சமநிலைப்படுத்தும் முயற்சியாக பிரதமர் மோடி உக்ரைன் சென்றார். உக்ரைனுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெயரையும் மோடி பெற்றார். போலந்தில் இருந்து ரயில் போர்ஸ் 1 ரயில் மூலம் உக்ரைன் சென்ற மோடியை உக்ரைனின் துணை பாதுகாப்பு அமைச்சர் வரவேற்றார். பின்னர் தலைநகர் கீவில் உள்ள ஹோட்டலுக்கு சென்ற பிரதமரை உக்ரைன் வாழ் இந்தியர்கள் வரவேற்றனர். அப்போது மோடியுடன் கை குலுக்கியும் செல்ஃபி எடுத்தும் அவர்கள் மகிழ்ந்தனர். இதையடுத்து கீவ் நகரில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கீவ் நகரில் உள்ள அதிபர் ஜெலன்ஸ்கியின் இல்லத்திற்கு சென்ற பிரதமர் அவரை ஆற தழுவி நட்பை வெளிப்படுத்தினார். இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் விவசாயம், மருத்துவம், கலாச்சாரம் மற்றும் மனிதாபிமான உதவிகள் ஆகியவற்றில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேற்கொள்வது தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பேசிய பிரதமர் மோடி, ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா நடுநிலை வகிக்காது அமைதியின் பக்கம் நிற்கும் எனவும் கூறினார். இரு நாட்டு அதிபர்களும் இணைந்து பேசி போரை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதற்கிடையே ரஷ்ய அதிபர் புதின் எந்த நாட்டையும் எந்த தலைவரையும் மதிப்பதில்லை என ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரியில் தந்தை மகன் உயிரிழந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு உண்மையான பதில்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிருஷ்ணகிரியில் தந்தை மகன் உயிரிழந்த விவகாரத்தில் 2 மரணங்களுமே சந்தேகத்திற்கிடமானவையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்ற பலத்த சந்தேகம் எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவிகள் பாலியல் வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அறிக்கையில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேகதாது அணைக்கு தமிழ்நாட்டின் ஒப்புதல் இன்றி அனுமதி வழங்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனமாவதை தவிர்க்க முடியாது என தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் அணை கட்ட முடியாது என்று நடுவர் மன்றமும், மேகதாது அணைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்துள்ள நிலையில் மேகதாது அணைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரும் கர்நாடகத்தின் மனுவை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.
அது மட்டுமன்றி மேகதாது அணைக்கான வரைவு திட்ட அறிக்கையை தயாரிக்க 2018 ஆண்டில் ஒன்றிய அரசு அளித்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். விஜய் கட்சி தொடங்கியதால் திமுகவுக்கு கவலை இல்லை என்று பால வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். சென்னை ராமபுரத்தில் தனியார் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் இருசக்கர வாகன ஷோரூம் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். அத்துடன் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட 2 எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களையும் அவர்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், விஜய் கட்சி தொடங்கியதால் திமுகவுக்கு கவலை இல்லை என தெரிவித்தார். எத்தனையோ கட்சிகள் நம்ம நாட்டில் இருக்கு, எத்தனையோ கட்சிகள், ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள். அவர் அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு, என்ன கொள்கையை முன்வைக்கிறார், என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறார்கள், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி ஒன்றும் திமுக நாங்கள் எப்போதுமே எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலுவான கொள்கை இருக்கிறது, வலுவான தலைமை இருக்கிறது, பெரிய கட்டமைப்பு இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எங்களுடைய பலத்தை, எங்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது. இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெறும். மாதனூர் பேஷ் இமாம் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் தேபலாபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பேஷ் இமாம் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தராமல் புறக்கணிக்கும் ஊரக உள்ளாட்சி நிர்வாகத்தை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நசீர் அகமது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாலைகள், கழிவுநீர், கால்வாய், மின்விளக்குகள், நியாய விலை கடை போன்ற அடிப்படை வசதிகளை உடனடியாக அமைக்க வேண்டும் என கண்டன கோஷமிட்டனர். பேஷ்மாம் நகர், அதுவும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டார் சிட்டி, கோல்டன் சிட்டி என்று சொல்லக்கூடிய பகுதிகள். இந்த பேஷ்மாம் நகரில் மட்டும் 7 தெருக்கள் இருக்குது. அதுல 4 தெருக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்யப்படாமல் இருக்கு. 1-2 ஆண்டுகளாக கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இன்று வரைக்கும் பல மனுக்கள், அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, ஏன் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கே பல மனுக்கள் அளித்தும் கூட இதுவரைக்கும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி, குடிநீர், இன்னும் சொல்ல போனால் தெருவிளக்குகள், இப்படி எதுவுமே அவர்களுக்கு பல மனுக்கள் அளித்தும் பல போராட்டங்கள் செய்தும் எந்த ஏற்பாடும் செய்து தராததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் தான். அரசை நாம் கவனம் ஈர்க்கக்கூடிய விதத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். விரைவில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக எவ்வித அடிப்படை வசதிகளையும் இந்த அரசு செய்யாவிட்டால், எதிர்வரும் காலங்களில் அடுத்த 1 மாதத்திற்குள்ளாக செய்யாவிட்டால், 1 மாதத்திற்கு பிறகு நாம் கூடி ஆலோசனை செய்து 2 வகையான ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம். முதல் ஆர்ப்பாட்டம் என்னவென்று சொன்னால், சாலைகளை மறைத்து நாம் மக்களை திரட்டி, ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்திலே மறியலிலே ஈடுபடுவோம். தவறும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே குடியேறும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துவோம். கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து வேலூர் மாவட்ட ஊராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து வேலூர் மாவட்ட ஊராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேலூர் மாவட்டம் வேலூர் அண்ணா சாலையில் உள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் வேலூர் மாவட்ட ஊராட்சி கூட்டம் மாவட்ட ஊராட்சியின் தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு 100 நாணயம் வெளியிட்ட அரசுக்கு நன்றி தெரிவித்தும், முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ஒன்றிய அரசுக்கும் நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் சாலைகள் மற்றும் கல்வெட்டுகள் அமைத்தல் உள்ளிட்ட பல வளர்ச்சி திட்ட பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நெல்லின் ஈரப்பதத்தை உலர்த்தும் இயந்திரத்தை தயாரித்து அறிவியல் கண்காட்சியில் காட்சிப்படுத்திய பள்ளி மாணவிகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வியந்து பாராட்டினார்.
மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியில் உள்ள கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற திட்டத்தின் கீழ் அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்த பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு கலந்துரையாடினார். அப்போது மாணவி ஒருவர் நெல்லில் உள்ள ஈரப்பதத்தை எளிமையான முறையில் உலர்த்தும் வகையில் நவீன மின்விசிறி பொருத்தப்பட்ட கருவி ஒன்றை தயாரித்து காட்சிப்படுத்தியிருந்தார். இதனை பார்த்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாணவியிடம் கலந்துரையாடினார். இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேத்துப்பட்டு தேவிகாபுரத்தில் பெரிய நாயகி அம்மன் கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் உற்சவர் சிலைகள் சேதமடைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரத்தில் பெரிய நாயகி அம்மன் கோயில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடந்தது. இதனால் மீண்டும் கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்த தமிழக அரசு 1.78 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையடுத்து தற்போது கோயிலை புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கோயிலின் நடையை சாற்றிக் கொண்டு குருக்கள் சென்றனர். நேற்று காலை குருக்கள் கோயிலை திறந்தனர். அப்போது கோயிலில் உள்ளே புகை மூட்டமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து கோயிலில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர். பின்னர் கருவறை மண்டபத்தின் கதவுகள் தீயில் கருகியது. மேலும் உற்சவர் சிலைகள் சேதமடைந்துள்ளது. தீ விபத்தில் ஐம்பொன் சிலைகள் உருகாமல் தப்பியது. இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதிலட்சுமி நேரில் வந்து தீ விபத்து ஏற்பட்ட பெரிய நாயகி அம்மன் கோயிலை பார்வையிட்டார். இச்சம்பவத்தால் தேவிகாபுரம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சகோதரரின் மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் சசிகுமார் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நாகர்கோவில் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2011 முள்ளங்கிவி விலையைச் சேர்ந்த ஜோஸ் என்பவரது மனைவியை காரில் கடத்தி பலாத்காரம் செய்து கொன்றதாக வழக்கு தொடரப்பட்டது. கமலா ஹாரிஸின் பெயரை மிகச்சரியாக எப்படி உச்சரிப்பது என அமெரிக்கர்களுக்கு அவரது பேத்திகள் பாடம் எடுத்த சுவாரஸ்ய நிகழ்வு நடைபெற்றது. ஜனநாயக கட்சியின் 4 நாள் மாநாடு சிகாகோவில் நடைபெற்று வருகிறது. மேடைக்கு வந்த கமலா ஹாரிஸின் உறவு முறை பேத்திகளான இருவர் கமலா ஹாரிஸ் என்ற பெயரை மிகச்சரியாக உச்சரிப்பது குறித்து பாடல் மூலம் சொன்னபோது மாநாட்டுக்கு வந்திருந்த 100கணக்கான ஜனநாயக கட்சியினர் கமலா கமலா என முழக்கமிட்டது சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது திமுக ஆட்சி. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. மகளிர் காவலர்களுக்கு மகப்பேறு விடுமுறையுடன் புதிய சலுகை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அமைதியின் பக்கம் இந்தியா போரை நிறுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தயார் என பிரதமர் மோடி உறுதி. மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 11 பேர் கைது. இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். மேகதாது அணைக்கு தமிழ்நாட்டின் ஒப்புதலின்றி அனுமதி வழங்கக்கூடாது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நேபாளத்தில் பஸ் ஆற்றில் கவிழ்ந்த விபத்து. உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.